Taste the Daily. Hola! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த ஹேமா கமிட்டின்னு ஒண்ணு என்றைக்கு அமைக்கப்பட்டது, இன்னைக்கே இதை வெளியிடுறாங்க. இது ஏன் இவ்வளவு பரபரப்பா மாறி இருக்கு சார்? இது லீக் பண்ணது அரசாங்கம் நடிகர்களை தட்டி வைக்க வேண்டும் என்று நினைத்துதான் லீக் பண்ணிருக்க முடியுமே தவிர 19ல கொடுத்ததை 24ல ஆர்டிஐ கிட்டியல் தான் இவங்க கண்டுபிடிச்ச ஒரு காரணமே, எக்ஸ்கியூஸ் தவிர அப்படி அல்ல. எந்த இஷ்யூலையும் ஒருத்தர் 2 பேர்னா அவன் தண்டிச்சிடலாம். 30 பேர் 40 பேர் சத்தியம் பண்ற யாரையும் தண்டிக்க மாட்டாங்க. 40 பேர்ல அரசியல் சினிமாக்காரனை பகைச்சுக்கிட்டுலாம் எந்த கோமும் நடத்த முடியாதுங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முதுநிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் தமிழ்மணி சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கு எப்போதும் போல. இன்னைக்கு நாம பேச இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை நான் பேசணும்னு கேட்ட உடனே உங்ககிட்ட இந்தியா முழுமைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு சார், எல்லா துறையிலும் இந்த பிரச்சனை இருக்கு சார், அது என்ன நீங்க கேரளாவை மையப்படுத்தி மட்டுமே இதை நீங்க எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு கேட்டீங்க. பட் இருந்தாலும் அங்கிருந்து தொடங்கினால்தான் பல உண்மைகள் தெரிய வரும்னு நினைக்கிறேன். அதாவது மலையாள திரையுலகமே ஆடி போயிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை, சினிமா துறையில் வாய்ப்பு வேணும்னா பெண்கள் இணங்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் அதை கேட்கக்கூடிய நிலையும், கடந்த காலங்களில் நடைபெற்ற பல தவறான செயல்பாடுகள் எல்லாத்தையும் பதிவு செய்து இப்போ பிரபலமா இப்ப கேரளாவையே ஒரு பெரும் புயலை கிளப்பி இருக்கிறது அந்த ஹேமா கமிட்டி அறிக்கை. பாலியல் அத்துமீறல்கள் அதிகமா திரையுலகில் நடந்ததாகவும், அங்க இருக்கிற அந்த அம்மா திரைப்பட தொழிற்சங்கமே அந்த சங்கமே கலைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்கறீங்க? முதல்ல அந்த கேரளாவில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள், இந்த புயல், இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த ஹேமா கமிட்டின்னு ஒண்ணு என்றைக்கு அமைக்கப்பட்டது, இன்னைக்கே இதை வெளியிடுறாங்க. இது ஏன் இவ்வளவு பரபரப்பா மாறி இருக்கு சார்? சார், 2017ல இப்படி ஒரு கமிட்டி அமைச்சதே தவறுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது அரசாங்கத்தினுடைய வேலை இல்லை. தமிழ்மணி பாதிக்கப்பட்டால் தமிழ்மணி ஒரு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். ஒருவேளை ஒரு நடிகர் சங்கத்தில் அவங்க துணையோட செய்தால் அது ஒரு தவறு அல்ல. இன்னைக்கு அமெரிக்காவில், ஆப்பிரிக்காவில், பாகிஸ்தானில், இந்தியாவில் ஒரு கமிட்டி போட சொல்லுங்க. 400 பெண்கள் நிற்பாங்க, பாதிக்கப்பட்டோம், ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி. ஒருவேளை ரிவர்ஸில் எந்த ஆண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டீர்கள் என்று ஒரு கமிட்டி போடுங்க. ஹேமாவோ ரமாவோ ஏதோ ஒரு கமிட்டி போடுங்க. இல்லை ராம்நாராயண ஜட்ஜ் ஜஸ்டிஸ் 600 பேர் நிற்பான். ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 400 பெண்கள் சொன்ன 600 ஆண்கள் சொன்ன ஆண்கள் இதில் அதிகம். நான் இப்போ உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்கிறேன். நான் எதையும் பின்வாங்கிறது இல்லை, பயப்படுறது இல்லை, பொய் சொல்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இது தெரியும். திரைத்துறையில் சொல்கிறீங்க? திரைத்துறையில் மட்டுமல்ல, கமிஷன் திரைத்துறையில் போட்டாலும் கரெக்டு தான். நான் சொன்னது 400, இங்கே 600. எல்லா துறைகளிலும் ஒரு நீதித்துறையில் போட சொல்லுங்க, நீதித்துறையில் போட சொல்லுங்கள். உடனே பதில் சொல்லட்டுமா அதுக்குன்னா? இது லீக் பண்ணது அரசாங்கம் நடிகர்களை தட்டி வைக்க வேண்டும் என்று நினைத்து தான் லீக் பண்ணிருக்க முடியுமே தவிர 19ல கொடுத்ததை 24ல ஆர்டிஐ கிட்டியல் தான் இவங்க கண்டுபிடிச்ச ஒரு காரணமே, எக்ஸ்கியூஸ் தவிர அப்படி அல்ல. ஆர்டிஐயில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு வழக்கறிஞர் நான் சொல்கிறேன். ஆமாம் கொடுத்துருக்குறாங்க, நடவடிக்கை எடுக்கிறதுல நாங்கள் முடிவு பண்ணணும். ஜல்லிக்கட்டு எத்தனை வருஷம் ஆச்சு கொடுத்து முடிவு எடுத்துட்டாங்களா? வெளியே அவர் திருப்பி கேட்டு ஆறுமுகசாமி ஜெயலலிதாவுக்கு சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, இன்னும் நார்மல் ஒரு 4 பேர் பேரை அவர் சொல்றார். டயத்தை வேஸ்ட் பண்ண ஏதாவது செய்தாங்களா தமிழ்நாடு சர்க்கார்? இல்லை. அதனவே இது கமிஷன் என்பது யாரோ வாயை அடைக்க, எதுக்கு போட்டாலும் யார் வாயையோ கிண்ட, இது அரசாங்கத்து கையில் இருக்கிற ஒரு வலிமையான ஆயுதம். முடிஞ்சால் தயவு செய்து முதலமைச்சர் கேரளாவில் அரசியல்வாதிகளை பற்றி ஒன்று போடச்சு. ஒரு அரசியல்வாதி இப்போ ஒரு நடிகருங்கிறதுனால வந்துட்டார், அதில் எம்எல்ஏ போய் அதை விட்டுருங்க. அரசியல்வாதிகள் மட்டும் போட சொல்லுங்க, போடுவார். தைரியம் இருக்கு அவருக்கு? இல்லை சார். ஏன் இந்த மாதிரி கமிஷன் போடுறதே தப்புன்னு சொல்றதே? நீங்க ஒரு மூத்த வழக்கறிஞர், அது எல்லா துறையிலும் இந்த பிரச்சனை இருக்குன்றீங்க. ஆமா.
சார் இதை ஒரு பயம் கொடுக்கும்ல, ஒரு கூட்டத்துக்கு பயத்தை கொடுக்கும் இது. இல்ல சார், ஐயோ நம்ம அசிங்கப்பட்டுருவோமே, ஐயோ நம்ம குடும்ப வீதிக்கு வந்துருமே அப்படின்ற ஒரு பயத்தை கொடுக்கும்ல இது. அந்த பயம் எப்போ கொடுக்கும்? பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக போய் 10 பேரை ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகட்டும். எந்த துறையிலையும், நான் நிறைய சினிமா துறையில் மட்டும் சொல்லலை, எந்த துறை ஒருத்தரை தண்டிச்சிங்கன்னா அது வரும். ஒன்று தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, 46 வருஷம் வக்கீல், சரி, எந்த இஷ்யூலையும் ஒருத்தர் 2 பேர்னா அவன் தண்டிச்சிடலாம். 30 பேர் 40 பேர் சத்தியம் பண்ணுறான், யாரையும் தண்டிக்க மாட்டாங்க. 40 பேர்லாம் அரசியல் சினிமாக்காரனை பகைச்சிக்கிட்டுலாம் எந்த கவர்மெண்ட் நடத்த முடியாதுங்க. நான் இதை கேரளாங்கிறதுக்காக சொல்லலைங்க. ஒருத்தர் 2 பேர் தண்டனை கொடுக்கலாம், தண்டிக்கலாம். 40 பேர். இன்னொன்று, அது என்ன முறை? கிராஸ் எக்ஸாமின் பண்ணாமல் நீங்கள் யாரோ நடிகை சொல்கிறாங்க, 20% உண்மை இருக்கலாம், 60% உண்மை இருக்கலாம், சுத்தமாக பொய்யா இருக்கலாம், எனக்கு தெரியாது. சரி, அதை ஒரு ஜுடிஷியல் அங்கீகாரம் அதுக்கு கொடுக்கணும்னா அவரை பாப்பா கிராஸ் பண்ணு. இந்த ஓ மேலே தமிழ்மணி மேலே இந்த அம்மா சொல்லுது, குற்றம் சொல்லுது, நீ கேளுப்பா. சார் அம்மா நீ 6 மணிக்கு சொல்கிறேம்மா, நான் 6 மணிக்கு எங்கம்மா அங்கே இருந்தேன், ஆனால் இந்தியாவிலே இல்லைம்மா. அம்மா நான் உன்னை கற்பழிச்சுன்னு சொல்கிறீங்களம்மா, தயவு செஞ்சு குனிஞ்சு என் காலை போகிறம்மா. ஒத்தை விரலால் ஓங்கி அடிப்போம்னு சொன்னார்ல எடப்பாடி, நீ ஒத்த விரல தள்ளுறா கீழே விழுந்துருவேன், என்னால் நிற்க முடியாது. நான் எப்படிம்மா உன்னை கற்பழிப்பேன்? நான் கேட்க முடியும், நிஜமாக நிற்க முடியாது, நான் கற்பழிக்கவே முடியாது. ஒரு கால் இடுப்பு ஒடிஞ்சிருக்குது ஒரு ஆக்சிடெண்ட்டில், இந்த கால் இல்லை எனக்கு, ஏதோ ஓட்டியிருக்கேன், அது வேற. இது இல்லாமல் நீங்கள் அதை ஒரு அறிக்கை, அதனால தான் அரசாங்கம் அதை வெளிப்படையாக வெளியே சொல்லாமல் வச்சுக்கிட்டான். ஜல்லிக்கட்டு போலீஸ் மேலே, போலீஸ் ஆட்டோவை குவித்துச்சு, புரியுதா உங்களுக்கு? அதனால அவங்க வெளியிட தயாராக இல்லை. இதுதான் சரி, ஜல்லிக்கட்டுக்கு போட்டது நியாயம், நான் அதை புரிஞ்சுக்குங்க சார். இந்த கமிஷன் என்பதே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மக்கள் திசையை திருப்ப, அவர்கள் போராட்டம் நடக்காமல் பார்த்து கொள்வதற்கு, அது கண்டுபிடி ரொம்ப காலமா நீங்க விசாரிச்சிருப்பீங்க. இப்படி ஒரு கமிட்டியை இன்னைக்கு மூத்த நடிகர்களை தட்டி வைக்கிறதுக்காக அரசாங்கம், கேரள அரசாங்கம் வெளியிட்டதாக உங்களுடைய பார்வையை சொல்றீங்க. அப்போ இதற்கான தேவை இன்னைக்கே எழுந்திருக்கு அரசாங்கத்துக்கு? ஒண்ணுமே அங்க பெரிய விஷயமே கிடையாது சார். சமீபத்திலேயாவது அந்த வயநாடு நிலச்சரிவு அது இதுன்னு கேரளா பக்கம் ஒட்டுமொத்த கேமராவும் ஒட்டுமொத்த தேசமும் திரும்பி பார்த்தது. இன்னைக்கு அப்படி ஒண்ணும் கிடையாதுமே, பெரிய பரபரப்பு இல்லைன்றாங்க கேரளாவில். இதுதான் பெரிய பரபரப்பா மாறி இருக்குன்றாங்க சார். என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ நடந்து செய்தா நான் மாட்டிக்குவேன், சிஎம் மாட்டிக்குவார். இதையும் அதையும் தொடர்பு படுத்தி நீங்க பேசிடுவீங்க, நானும் பேசுவேன், 100 பேர் கை தட்டிடுவான். இல்லாத நேரத்தில் செய்தால்தான் அதை, இதையும் அதையும் நான் சொல்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நம்புறேன். சம்பந்தப்படுத்த ஒரு இல்லாத சூழ்நிலையில் செய்கிற போதுதான் அவருடைய மோட்டிவே தப்பா நடக்கும். நான் அரசியல்வாதியா இருந்தா அப்படிதான் செய்யல. இதுல பினராயி விஜயனை நீங்க அலிகேட் பண்றீங்க, அரசியல்வாதி அவர்தான் முதலமைச்சர் சார், அவர்தான் அரசாங்கம், அவர் உண்மை, அவருக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்ல வரல, அந்த அர்த்தத்தில் நான் சொல்லல சார். யாருமே சினிமா துறையை ஒரு தட்டு வச்சோம்னா நாளைக்கு டொனேஷன் எல்லா கட்சிக்காரனும் சினிமா துறையில் வாங்கித்தான் ஆகணும், பயன்படலாம். இல்லை வேற ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரிகை அதிகமாக பேசியிருக்கலாம். அவர் எம்எல்ஏ ஒருத்தர் மாட்டியிருக்கிறாரு, அவரே கொஞ்சம் தலையை ஆட்டி பேசியிருக்கலாம் சார். ஒரு மனிதனுக்கு இந்த நேரத்தில் கோபம் வரும், இந்த நேரத்தில் அழுகை வரும் என்று என்னால் தீர்மானிக்க முடியாது. உங்களால் தீர்மானிக்க முடியுமானால் நீங்கள் மேதை. முடியாது, இதுதான் இல்லை முடியுமானால். அதனால் அப்படி வெளிப்படையாக ஒரு சூழ்நிலை இல்லாத போது இதை வெளியிடுவது என்பதுதான் சரியான ராஜதந்திரம். நான் என்ன சொல்றேன், இது ஒரு ஆரோக்கியமான விவாதம்ன்றேன். உண்மையாவே இது தேவையான விவாதம். சமூகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தவறுகளை தடுப்பதற்கான ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை ஒட்டுமொத்தமா 30 பேர் 40 பேர் குற்றவாளியா மாறினா தண்டிக்கப்பட முடியாதுன்னு ஒரு மூத்த வழக்கறிஞரே சொல்றீங்க. இருந்தாலும் சொல்றேன், நம்ம பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல இருந்து நிக்கணும், அதுவும் பெண்கள் பக்கம் நிக்கணும். பெண்கள் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க சார். அங்க நான் வித்தியாசப்படுறேன். அவங்க எத்தனை வருஷம் கழிச்சு சொல்றாங்க? ஒவ்வொருத்தரும் 15 வருஷம் 18 வருஷம் சொல்றாங்க சார். உங்களுக்கு சிரிப்பு வரலையா? தயவு செஞ்சு கேட்கறேன், சிரிப்பு சார். இன்னைக்கு நீங்க அடிச்சுட்டீங்கன்னா மாதம் சார், நான் இப்போ அழுகணும் சார். 15 வருஷம் கழிச்சு நான் அழுதுன்னா ஒன்று நீங்கள் என்ன அடிக்கவே இல்லை, நான் அழுவுறது பொய் இல்லை, இவ்வளோதான் சார். இது எனக்காக யாரையும் ஆதரிச்சே எதிர்த்து சார். எந்த தவறு நடந்தாலும் தயவு செஞ்சு தண்டிக்கணும். நான் ஒன்றும் சார், எனக்கு இந்த ஆஸ் எ கான்செப்ட் ஒரு பெண்ணை ஒரு பலவந்தப்படுத்துவது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிற ஆங்கில வார்த்தை தமிழில் சரியாக வராது எனக்கு.
ரொமன்ஸ் இஸ் த சோல் ஆஃப் செக்ஸ். ஓகே, இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் செக்ஸுங்கிறது 15 நிமிஷமா 40 நிமிஷம் ரொமன்ஸ். இந்த சப்ஜெக்டுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றீங்க, மக்களுக்கு புரிஞ்சுக்கணும், தெளிவுக்காக சொல்றேன். அதுதான் சொல்றேன். அப்படிங்கக்குள்ள ஒரு பெண்ணை முந்தானியை பிடிச்சி சடையை பிடிச்சி ஜாக்கெட்டை ஊத்து, அதுக்கு பேரு செக்ஸானே என்ன மன்னிச்சுங்க. அப்படி எந்த முட்டாளாவது நினைத்தால் அது செக்ஸ் இல்ல, பலவந்தப்படுத்தல் சார். அதான் அதுதான் நடந்திருக்கு. அந்த கொடுமைகள் நடந்திருக்குன்றாங்க. ஏன் அன்னைக்கு சொல்லலன்னா, அன்னைக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய பிரபலமா இருக்கக்கூடிய பிரபல இயக்குனர், பிரபல நடிகர், ஒரு மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பாளரை எதிர்த்து அன்றைக்கு அவர்களால் குரல் கொடுக்கக்கூடிய சக்தி அவங்க கிட்ட இல்ல. இன்னைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஒரு நபர் நீங்க சொன்னீங்கன்னா சக்தி இல்லை. இவ்வளவு பேர் ஒருத்தர் 2 பேர் இல்லை. சரி, அப்படி நினைச்சிருந்தாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அரசாங்கம் நினைச்சிருந்ததுன்னா ஏன் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணி நடவடிக்கை எடுக்கக்கூடாது? ஏன் இது புழக்கடை பக்கமா யாரோ ஒருத்தட்ட கொடுத்து ரிலீஸ் பண்ண சொல்லணும்? இது ரைட் ராயலா வாசல் கதவு வழியா வெளியே வந்திருக்குதான் அந்த ரிப்போர்ட்டு. ஏன் வரக்கூடாது? கமிட்டி போட்டீங்க, கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணீங்க ஒரு நீதிபதிக்கு, தவறு சொல்ல வரல. போட்டது வேணுமா வேணாமா வேற பிரச்சனை. கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணித்தான் மக்கள் வரிப்பணத்தை செய்தீங்கல்ல, ஏன் மூடி உள்ள வச்சுட்டீங்க? நீங்க நினைப்பதை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்றைக்கு அவர்களால் இழுத்து இருக்கலாம், நான் 100 நான் மறுக்க முடியாது. அப்படி இருக்குமானால் இந்த அரசாங்கம் ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம், யாரோ அரசாங்கம் அல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகத்திலேயே முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அந்த அரசாங்கம் சார். உலகத்திலேயே ரொம்ப பேருக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேசுவான் தெரியாது. இது உலகத்திலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அந்த அரசாங்கம். எக்ஸாக்ட், நம்பூதிரிப்பான். உண்மை. வேற ஆப்பிரிக்காவில எல்லாம். ஆக அந்த அரசாங்கத்துக்கு தைரியம் இல்லைன்னு சொன்னால் ஃபேஸ் பண்ணுவோம். என்ன வேணா ஆயிட்டு குற்றவாளிதான் தண்டிக்க போற நீ. ஆக்கு பப்ளிக் ஏன் மாட்டேங்கிறீங்க? நீங்க சொல்றது மாதிரியே ஒரு முதலமைச்சர் நினைச்சிருந்தால் ஏன் அதை வெளியிட முடியாது? சரி சார், அவர் இன்னைக்கு இந்த நடவடிக்கை வீரியம் எடுத்திருக்கிறதுன்றாங்க கேரளாவில். இது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகிறது. இது இந்தியா முழுமைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைய போகும். நீங்க சொன்னீங்கல்ல சார், இது எல்லா இடத்துலயும் இருக்கு சார், எல்லா துறையிலும் இருக்கு, சினிமாவில் மட்டும் இல்ல சார், சாதாரண அலுவலகத்தில் இருக்க மீடியாவில் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்குன்றீங்களா? எல்லாருக்கும் பயம் வரும் சார். 10 பிச்சைக்காரர்கள் சேர்ந்து உட்கார்ந்து இருந்தா அங்கேயும் இருக்கு. ஆமா, நான் மறுக்கல சார். அது ரைட் ராயலா ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் பாராட்டி இருப்பேன் சார். சரி, ஒன்று கிராஸ் எக்ஸாமினேஷனே பண்ணாம ஒரு சார்பான கருத்தை 15 வருஷம் கழிச்சு தமிழ்மணிகிட்ட சொன்னீங்கன்னா, தமிழ்மணி அந்த எந்த ஊர்ல இருந்தாலும் கூட தமிழ்மணியால சொல்ல முடியாது சார். இப்படின்னா தப்பிக்கிற வழியா? இது தப்பிக்கிறவர்களுக்கான ஒரு எடுத்து கொடுக்கிற ஒரு வார்த்தைகளா இருக்கு சார். நீங்கெல்லாம் மூத்த வழக்கறிஞர் இல்லையே சார். எனக்கு ஒரு டிஃபென்ஸ் இருக்கு, சட்டப்படி உண்டா இல்லையா? கண்டிப்பா உண்டு. எப்படி எடுக்க முடியும்? நீ ஒரு தேதியை சொல்லி 18 வருஷத்துக்கு முந்தி நம்ம 4 வருஷத்துக்கு ஏதோ ஒரு தேதியை சொல்லி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நம்ம சந்திச்சோம், கரெக்ட். நான் பதில் சொல்ல முடியும். அம்மா அன்னைக்கு நான் ஊர்லேயே இல்லைம்மா, நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேம்மா, ஏதோ இல்லை நான் இருந்தம்மா, அந்த இடத்துக்கு நான் வரலம்மா சார். உடனே செய்திருந்தால் இப்போ ஒரு 5 ஆண்டு காலமாக நடந்ததையாவது கேமரா வெளியில வச்சுட்டோம். சரி, ஆமா ஆமா. நான் அந்த ஹோட்டலுக்கு வந்தேன்னா அதை கண்டுபிடிக்கிறேன். குறைஞ்சபட்சம் சார் ஒரு ரூமுக்குள்ள நான் வந்தேனான்னு சொல்ல முடியாது, நான் ஏத்துக்கிறேன். குறைந்தது 5:30 மணிக்கு நீங்க சொன்னீங்கன்னா, நடிகை சொன்னாங்கன்னா தமிழ்மணி மேல 5:15 மணிக்கு அந்த ஹோட்டல்ல என்றானா 5 வருஷமா வந்துருச்சு. அதுக்கு முதல்ல இல்லாம இருந்திருக்கலாம். இதை நீங்க 15 வருஷங்கள் வச்சு இருந்தீங்கன்னா எதை வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? பாதிக்கப்பட்டவர்கள் நீங்க சொல்றது கடவுளா? 15 வருஷம் நீங்க வாய மூடிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கணும்னு நினைச்சா என்ன நியாயம்? நன்றி சார், பெரிய நேரம் கொடுத்து ஒரு உண்மையை உலகிற்கு சொல்லணும். நீங்க இந்த சமுதாயத்துக்கு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. அது 2 பேர் மேலேயும் தயவு செஞ்சு ஆண்கள் மேல குறை சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான். இதை மக்கள் கிட்ட கொடுப்போம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய நேரம் நீங்க கொடுத்தீங்கிறது தான் உண்மை. நன்றி சார். நன்றி சார், மிக்க நன்றி.